ஹலோ வெல்கம். இப்போ வந்து லிங்கிங் அண்ட் ரீலொகேஷன் இன் மைக்ரோ ப்ராசஸர் நம்ம பார்க்க போகிறோம். வாட் இஸ் லிங்கிங்? லிங்கிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கம்பைனிங் வேரியஸ் பீஸ் ஆஃப் கோட் அண்டு டேட்டா இன்டு எ சிங்கிள் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் ஆர் லைப்ரரி. அப்படின்னா லிங்கிங்கிறது பல கோட் பீஸும் டேட்டாவும் சேர்ந்து ஒரு சிங்கிள் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் அல்லது லைப்ரரியாக மாற்றுற ப்ராசஸ். It resolves reference between different modules ensuring all parts of program can communicate effectively. அப்படின்னா வேறு மாடியூல்ஸுக்குள்ளே இருக்கிற ரெஃபரன்ஸை சால்வ் பண்ணவும் எல்லா ப்ரோக்ராம் பார்ட்ஸும் எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். Imagine building a complex machine. Linking is like connecting all the individual components, gear, wire, circuits, so they work together seamlessly. அப்படின்னா லிங்கிங்கிறது எல்லா இண்டிவிஜுவல் காம்பனன்ட்ஸான கியர், வயர், சர்க்கியூட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி. அதனால் அது எல்லாம் சீம்லெஸ்ஸாக ஒன்றா சேர்ந்து வேலை செய்யும். அடுத்து டைப்ஸு. தேர் ஆர் 2 types இன் லிங்கிங். ஸ்டாட்டிக் லிங்கிங், டைனமிக் லிங்கிங். ஸ்டாட்டிக் லிங்கிங்கிறது all necessary code is copied directly into the executable at compile time. Larger files but no external dependencies at runtime. அப்படின்னா எல்லா நெசசரி கோடும் கம்பைல் டைமில் டைரெக்டாக எக்ஸிக்யூட்டபிளாக காப்பி ஆகுது. ஃபைல் சைஸ் பெருசாக இருக்கும், பட் ரன் டைமில் எந்த எக்ஸ்டர்னல் டிபெண்டன்சியும் இருக்காது. அடுத்து டைனமிக் லிங்கிங். ரெஃபரன்ஸ் டு ஷேர்ட் லைப்ரரிஸ் ஆர் ரிசால்வ்ட் அட் ரன் டைம். ஸ்மாலர் ஃபைல் சைஸ் பட் ரெக்யர்ஸ் லைப்ரரிஸ் டு பி ப்ரெசன்ட் ஆன் த சிஸ்டம். ரெஃபரன்ஸ் டு ஷேர் லைப்ரரிஸ் ரன் டைமில் ரிசால்வ் ஆகும். ஃபைல் சைஸ் ஸ்மாலராக இருக்கும், பட்டு லைப்ரரி சிஸ்டமில் இருக்கணும். அடுத்து த ரோல் ஆஃப் த லிங்கர். கலெக்ட் ஆப்ஜெக்ட் ஃபைல்ஸ், கேதர் கம்பைல்டு கோட் அண்ட் டேட்டா ஃப்ரம் வேரியஸ் மாடியூல்ஸ். ரெண்டாவது ரீசால்வ் சிம்பிள்ஸ், மேட்சஸ் ஃபங்க்ஷன் கால்ஸ் அண்ட் வேரியபிள் ரெஃபரன்ஸ் அக்ராஸ் மாடியூல்ஸ். 3 கம்பைன் செக்ஷன், merges code and data section into a undefined structure, generate executable, process the final runnable program or library. அடுத்து understanding relocation. Relocation is the process of adjusting absolute address in a program code and data to reflect its actual load address in memory. அப்படின்னா ரீலொகேஷன் ஒரு ப்ரோக்ராமோட கோட் அண்டு டேட்டாவில் இருக்கிற அப்சல்யூட் அட்ரஸை அது ஆக்சுவல் லோடு ஆகிற மெமரி அட்ரஸுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ண அட்ஜஸ்ட் பண்ணுற ப்ராசஸ். வென் ஏ ப்ரோக்ராம் இஸ் லோடட் இன் டு மெமரி இட் மைட் நாட் ஆல்வேஸ் ஸ்டார்ட் த சேம் ஃபிக்ஸ்டு அட்ரஸ். அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் மெமரியில் லோட் ஆகும்போது அது எப்போவுமே ஒரே ஃபிக்ஸ்டு அட்ரஸில் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இல்லை. Relocation ensure that all internal reference within the program point to the correct memory location. அதாவது ரீலொகேஷன் ப்ரோக்ராமுக்குள்ளே இருக்க எல்லா இன்டர்னல் ரெஃபரன்ஸும் சரியான மெமரி லொக்கேஷன் பாயிண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து வந்து ஒய் இஸ் ரீலொகேஷன் இஸ் நெசசரி. மெமரி மேனேஜ்மெண்ட். ஓஎஸ்க்கு ஈஸியாக ப்ரோக்ராம்ஸை லோட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அடுத்து ஷேர்ட் லைப்ரரி வந்து எம்பிளஸ் மல்டிபிள் ப்ரோக்ராம் டு ஷேர் எ சிங்கிள் காப்பி ஆஃப் லைப்ரரி இன் மெமரி. அப்படின்னா ஒரு லைப்ரரியை பல ப்ரோக்ராம் ஷேர் பண்ண முடியாது. பொசிஷன் இண்டிபெண்ட் கோட், அப்போ ஃபெசிலிட்டேட் கோட் தட் கேன் எக்ஸிக்யூட் கரெக்ட்லி ரெகுலர்லெஸ் ஆஃப் இட்ஸ் அப்சல்யூட் அட்ரஸ். அப்படின்னா இது கோடுக்கு எந்த அட்ரஸில் இருந்தாலும் ஒர்க் பண்ண வழி பண்ணும். த ரீலொகேஷன் ப்ராசஸ் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஃபைல் கிரியேஷன் கண்டைன்ஸ் ரீலொகேஷன் என்டையர்ஸ் இண்டிகேட்டிங் அட்ரஸ் டு பி ஃபிக்ஸ்டு. செகண்ட் லோடிங் இன்டு மெமரி, ப்ரோக்ராம் இஸ் பிளேஸ்டு அட் எ ஸ்பெசிஃபிக் பேஸ் அட்ரஸ் பை த ஓஎஸ். தேர்ட் address adjustment, loader or linker adds the base address to all relocation entries. Fourth execution ready, program internal reference are now correct for its memory location. அடுத்து linking and relocation, a symbiotic linking and relocation, a symbiotic relationship.
அப்படி என்ன, அதாவது லிங்கிங்கும் ரீலொகேஷனும் ஒரு சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து மாடியூல் இன்டகிரேஷன். மாடியூல் இன்டகிரேஷன். லிங்கிங் பிரிங்ஸ் டிஸ்பரேட் கோட் டுகெதர். அப்படின்னா லிங்கிங் வேறு கோடை ஒன்றா சேர்க்கும். அடுத்து சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி. ப்ரிவென்ட் கான்ஃப்ளிக்ட்ஸ் அண்டு கிரேசஸ் இன் மல்டி ப்ரோக்ராம் என்வரன்மெண்டல். அப்படின்னா பல ப்ரோக்ராம் உள்ள கான்ஃப்ளிக்ட்டும் கிராஷும் வராமல் பார்த்துக்கும். அட்ரஸ் ரிசோல்யூஷன்னா ரீலொகேஷன் என்ஷூர் கரெக்ட் மெமரி அட்ரஸ். அதாவது ரீலொகேஷன் சரியான மெமரி அட்ரஸ் இருக்க கன்ஃபார்ம் பண்ணணும். அடுத்து எஃபிஷியன்ட் எக்ஸிக்யூஷன். டுகெதர் தே எனபிள் ஸ்மூத் ப்ரோக்ராம் லோடிங் அண்டு ரன்னிங். அதாவது ஸ்மூத் ப்ரோக்ராம் லோடிங்கும் ரன்னிங்கும் நடக்காமல் ஹெல்ப் பண்ணும், சேர்ந்து நடக்க ஹெல்ப் பண்ணும். அடுத்து கீ டேக் அவேஸ். லிங்கிங் combined code modules into a single executable resolving external reference. அப்படின்னா கோட் மாடியூல்ஸ் ஒரு சிங்கிள் எக்ஸிக்யூட்டிவாக கம்பைன் செய்து எக்ஸ்டர்னலாக ரெஃபரன்ஸாக சால்வ் பண்ணுது. ரீலொகேஷன் adjust memory address within the program to match its actual load location. அப்படின்னா ப்ரோக்ராம்குள்ளே இருக்கிற மெமரி அட்ரஸை அதோட ஆக்சுவல் லோடு லொக்கேஷனோட மேட்ச் பண்ணுறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ண வேலை பார்க்குது. crucial ஃபார் மைக்ரோ ப்ராசஸர். தீஸ் ப்ராசஸர் ஆர் ஃபண்டமெண்டல் ஃபார் மாடர்ன் சாஃப்ட்வேர் எக்ஸிக்யூஷன் அண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபங்க்ஷனாலிட்டி. அதாவது இந்த ப்ராசஸர் மாடர்ன் சாஃப்ட்வேர் எக்ஸிக்யூஷன் அண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபங்க்ஷனாலிட்டிக்கு ஃபண்டமெண்டலாக இருக்குது. இதோட இந்த ப்ராசஸர் மாடர்ன் சாஃப்ட்வேர் எக்ஸிக்யூஷன் ஃபண்டமெண்டலாக இருக்குது. இந்த வீடியோவில் லிங்கிங் அண்டு ரீலொகேஷன் இன் மைக்ரோ ப்ராசஸர் இதை பார்த்தோம். தேங்க்யூ.